இரண்டாவது ஷஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் அல்லாஹுடைய ரசூல், தூதர். இதை ஒருத்தர் உள்ளத்தால் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நாவினால் மொழிய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இதற்கும் இரண்டு தூண்கள் இருக்குது. ஒருத்தர் இந்த ரெண்டு தூண்களையும் உண்மையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டாதான் அவர் உண்மையிலே முஹம்மது ரசூல்லாங்கிற ஷஹாதாவை சொன்னவராக ஆவார். முதலாவது அப்துஹு, முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றார், அப்தாக இருக்கின்றார். இரண்டாவது ரசூலுஹு, அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார். இந்த ரெண்டும் முஹம்மது ரசூலுல்லாவுடைய தூண்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையாக அவருடைய தூதராக இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு தூண்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விஷயத்தில் வரம்பு மீறுவதையும் குறைபாடு உண்டு பண்ணுவதை மறுக்கின்றது. இந்த ரெண்டு தூண்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துவதில் வரம்பு மீறுவதை தடுக்குது, அதே நேரத்தில் குறைபாடு உண்டு பண்ணுவதையும் மறுக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக தூதராக இருக்கிறார்கள். இந்த உயர்ந்த பண்புகள் ரெண்டும் படைப்பில் மிகச்சிறந்த அவரிடம் உண்டு. அதாவது இது ரெண்டுமே உயர்ந்த பண்புகள். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறது மிக உயர்ந்த பண்பு, அல்லாஹ்வுக்கு தூதரா ரசூலாக இருக்கிறதும் மிக உயர்ந்த பண்பு. இந்த ரெண்டு பண்புமே ரசூலுல்லாவோட இருக்குது. இப்போ நம்மள யாருக்காவது அந்த மாதிரி உண்டா? நாம் அல்லாஹ்வுக்கு அடிமைங்கிற பண்பை அடையலாம். ஏன்னா நம்மெல்லாம் அடிமை தான். அதில் எந்த அளவுக்கு சிறந்த அடிமையாக ஆகிறோமோ அந்த அளவுக்கு சிறந்த அடிமையாக நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டால், அடிமையாக இருப்பதில் அல்லாஹை வணங்குவதை கொண்டு சிறந்த அப்தாக, அப்துல்லாவாக, அல்லாஹ்வின் அடிமையாக ஒருத்தர் தீனை பற்றி பிடிப்பதை கொண்டு உயர்ந்து கொண்டே போகலாம். உபூதியத், அல்லாஹுவையே வணக்கத்திற்குரியவனாக ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதில் ஒருத்தர் இந்த பண்பை மெருகேற்றி கொண்டே போகலாம், சிறந்த அடிமையாக மாறலாம். அதன் மூலமாக சிறந்த வலினா என்ன, நேசராக மாறலாம். ஆனால் யாரோ தான் நினைத்து ரசூலாக ஆக முடியுமா? அந்த பண்பு அடைய முடியுமா? அடைய முடியாது. அது அல்லாஹ்வா பார்த்து கொடுக்கிற தனிப்பட்ட அந்தஸ்து. அந்த அந்தஸ்து ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா அவங்க தான் கடைசி ரசூலும் கூட. இனி மறுமை நாள் வரைக்கும் யாரும் அல்லாஹ்வுக்கு ரசூலாக ஆகக்கூடிய அந்தஸ்தை அடைய முடியாது. அப்போ இது அல்லாஹ்விடம் அவன் தன்னுடைய அடியார்களை தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த பிரத்யேகமான அந்தஸ்து. அப்போ ரசூல்லாவை கண்ணியப்படுத்துவதில் இந்த ரெண்டு பண்புமே ரசூல்லாவை கண்ணியப்படுத்துது. எப்படின்னு கேட்டால், முதல்ல அல்லாஹுவை வணங்கக்கூடியதில் மிகச்சிறந்த அடிமையாக ரசூலுல்லா இருக்கிறாங்கும் போது அவங்கள வரவு மீறி புகழ்வதை விட்டு இது தடுக்குது. ஏன்னா அவங்கள அடிமை தான். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்னும்போது அவங்களுடைய அந்தஸ்திலிருந்து அவங்களை குறைக்கிறத விட்டு தடுக்குது. அப்புறம் எல்லாரும் அடிமை போல அடிமைங்கிற மாதிரி சொல்கிறதாயிடுமா இல்லையா? அவங்களுக்கு வஹி இறங்கியது, அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கினா, குர்ஆனை இறக்கினா. அப்படி இருக்கும்போது சாதாரணமாக எல்லா அடிமைகளை போல அடிமைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்க, இன்னம அன பஷருன் மிஸ்லுக்கும், நபியே சொல்லுங்கள், உங்களைப் போல ஒரு மனிதன் தான் நான் அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னான். ஆனால் அடுத்த வாசகத்தில் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, அறிவிக்கப்பட்டது. அப்போ வஹி அறிவிக்கப்பட்டதில் அவங்க எல்லாரையும் போல மனிதர்களா? நமக்கு யாருக்கும் வஹி அறிவிக்கப்படுகிறதா? இல்லை. அந்த வகையில் அவங்க ரசூல். அப்போ இன்னம அன பஷருன் அப்படின்னு சொல்லும்போது, மிஸ்லுக்கும் சொல்லும்போது அவங்க அடிமை. முஹம்மது ரசூலுல்லா அப்துஹு, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல், அப்துஹு அவருடைய அடிமை. யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டுறது. அது என்ன அந்தஸ்து? ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ரெண்டு உயர்ந்த பண்புகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க.